வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனாஸ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கூலி படத்துலேருந்து ஏதோ அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காலையிலேருந்து நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் இந்த கூலி அப்டேட் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு. ஆனால் திடீர்னு மறந்துட்டேன். என்ன அப்டேட்னே எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஏதோ டீசர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. சரி, வெயிட் பண்ணாம நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் என்ன அப்டேட் விட்டுருக்காங்கன்னு. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்திருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டைமை வேஸ்ட் பண்ணாமல் உள்ளே போய் என்ன அப்டேட்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தலைவா ஹாப்பி பர்த்டே. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என்ன அப்டேட்டுன்னு கூலி அப்டேட். என்னடா காணும்? சிக்கிடி வைப்பு என்ன சாங்ஸா? வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போதான் இது ஆட் வந்து தொலையும். தலைவா டி ராஜேந்திரன் சார் வாய்ஸ். செம்மையா ஆடுறாரு. மியூசிக் செம்மையா இருக்கு. அனி என்னப்பா பண்ணி வச்சிருக்க? கவாரு கூலி படத்துல இருந்து என்ன அப்டேட் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தாச்சு. ஜிகிடி வைப் அப்படின்னு ஏதோ ஒரு சாங் இந்த கூலி படத்தில் இருக்கிறப்பல அதுதான் 57 செகண்ட்ஸ் கட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. விசுவல்ஸ்லாம் பார்க்கறதுக்கு செமையா இருந்தது. அதுவும் நம்ம டி ராஜேந்திரன் அவரோட வாய்ஸ் போட்டிருக்காங்க. இதில் அவரோட வாய்ஸை வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல மீம்ஸா டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது இப்போ இந்த ஒரு பாட்டா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் நம்ம தலைவர் படத்துல ஒரு பாட்டா வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அனிருத் அவரை பத்தி பொதுவா சொல்லே தேவையில்ல. அவர் என்ன சாங் போட்டாலும் அது ஹிட் ஆகாம இருக்காது. அதே மாதிரிதான் இந்த சாங் செம்மையா கம்போஸ் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு மாயாஜாலம் இருக்கு. இந்த சாங் பார்க்கும்போது தெரியுது லோகேஷ் கனகராஜ் தலைவர் வச்சு இந்த படத்தை செதுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மட்டும் தெரியுது. கண்டிப்பா இந்த படத்தை தலைவருக்கு லோகேஷ் கனகராஜ் ஒரு பெஸ்டான ஒரு படமா கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது தமிழ் சினிமால மட்டும் இல்லாம இந்தியன் சினிமாலே ஒரு ராவான ஒரு எக்ஸலண்டான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா அந்த படம் 1000 கோடி அடிக்கும், அதுல டவுட்டே இல்லை. இந்த ஜிகிடி வைப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. தலைவர் பர்த்டேக்கு இந்த ஜிகிடி வைப் தலைவர் ஃபேன்ஸ்க்கு ஒரு செம ட்ரீட்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.